இப்போ நாம் இந்த சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே நாம் வெளியில் இருக்கக்கூடிய கோயில்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். வெளியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு 9 வாசல்கள் வைத்து அந்த மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிம்பங்களை நாம் ஈஸ்வரன்னு சொல்லி சங்கற்பித்து நாம் அதைய வணங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சக்தி என்ன ஆகுது அப்படின்னா அது நசிஞ்சு போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது தான் உண்டாகுது. ஆனால் சேத்திர உபவாசம் அப்படிங்கிறது எதுக்காக இங்கே சொல்லப்பட்டது அப்படின்னா அவனவனுடைய சக்தியை தன்னிலே நிலைபெற செஞ்சு மோட்சம் அடையணுங்கிறதுக்காக வேண்டிதான். மோட்சத்துக்கான உபாயமாக தான் சேத்திர உபவாசம் அப்படிங்கிற ஒரு நிலைமையவே வேதங்கள்ல சொல்லப்பட்டது. ஆனா நாம வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் சேத்திர உபவாசம், அதாவது சேத்திர உபவாசம்னா ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது. இந்த மாதிரி சாமி தரிசனம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுடைய சக்தியை நாம செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. அதனால வெளியில இருக்கக்கூடிய கோயில்களை பத்தி அவங்க சொல்லலை. அவங்க அவனவனுக்குள்ளாரே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பத்தின விவரங்களை தான் அவங்க அந்த எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த விஷயத்த ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டிதான் சித்தர்களாலேயே அந்த கோவில்கள் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான கோவில்கள்லாம் ஒவ்வொரு ஜீவ சமாதிகள் இருக்கும். திருப்பதியில் கொங்கணர் இருக்கிற மாதிரி, பழனியில் போகர் இருக்கிற மாதிரி, இப்படி பலதரப்பட்ட கோவில்களில் ரொம்ப பிரபலமான கோவில்கள் எல்லாம் அந்த சித்தர்களுடைய அந்த சமாதி நிலைமைகளை நம்மளால் கவனிக்க முடியும். அது அந்த அடையாளங்களை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அந்த அடையாளங்களை உண்மைன்னு நம்பி அந்த அடையாளத்தோட நின்றுறோம். அந்த அடையாளம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது, அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையை நோக்கி நாம் நகரவே கிடையாது. ஏன்னா அந்த உண்மை எங்கே இருக்குதுன்னு தெரியல. கண்ணுக்கு தெரியறத உண்மைன்னு நம்புற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய கோவில்களையும் அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்களையுமே நம்ம இறைவனாகவே உண்மையாகவே நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே லிங்கம் அப்படிங்கிறது அது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அது நமக்குள்ளார ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அதனால அந்த சேத்திரத்தினுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளார பயணித்தால் மட்டுமே தான் நமக்கு உண்மையான நிலைமைங்கிறது புரிய வரும். அதனால தான் உள்ளம் பெரும் கோயில் ஊனடம்பு ஆலயம், வல்லற்பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப இவர் சிவவாக்கியர் கூட என்ன சொல்லியிருப்பாரு, கோவிலாவதேதரா குளங்களாவதேதரா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறே, கோவிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்போ இந்த அடையாளங்களோட அவங்க நின்று போறது கிடையாது. இந்த அடையாளங்கள் பாமர மக்கள்கள் அவங்க அதை சரியாக அதை அடையாளப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இது என்ன நிலைமையில இருக்குது, என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக வேண்டி அவங்க கொடுக்கப்பட்டது. அதனுடைய உண்மையான அந்த விவரங்கள் அறியணும், அந்த உணர்வுகளை நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னா அந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் எப்படி அந்த நிலை அடைஞ்சாங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்க எல்லாரும் தவயோகிகளா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்து ஸ்திரமா தன்னை அறியறதுக்காக வேண்டி அவங்க ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அதனால அவங்க சொல்ற வழிபாட்டு முறைகளை நம்ம கவனிக்கிறோமே தவிர அவங்க என்ன செஞ்சாங்கிறத நம்ம கவனிச்சது கிடையாது. அப்படி கவனிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயமாக அவங்க அனுபவிச்ச அனுபவங்களை நம்மளும் அனுபவிச்சு அந்த உண்மை நிலையை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது ஏற்பட்டிருக்கும். அப்படிதான் சாமி சிவானந்த பரமஹம்சர் வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த சேத்திரங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அவர் அனுபவ ரூபமா அதைய உணர்ந்ததை நமக்கு இங்க ஒரு தெளிவு கொடுத்துருக்கிறாரு. அந்த உண்மையான கோவில்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நாம நினைக்கக்கூடிய மண் சுவர்களால இங்க உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவில்கள் கிடையாதது. அது ஏற்கனவே இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கோவில். அது பொதுவா ஒரு கோவில் அப்படிங்கிறது எப்படி அமையப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டத்தினுடைய ஈசானி மூலையில அந்த கோவில் இருக்கும். அந்த கோவில் இருக்கக்கூடியது அந்த தோட்டத்தினுடைய ஈசானி மூலையில இருக்கும். அந்த கோவில்கள்ல பாத்தீங்கன்னா 4 புறமும் கோபுர வாசல்கள் இருக்கும். இது எல்லா கோவில்களுக்கும் பொருத்துறது கிடையாது. சாஸ்திர ரீதியாக அது இந்த அடையாளத்தை அப்படியே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள்ல கவனிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். அது அந்த சாஸ்திர ரீதியாக கட்டின அந்த விஷயமாக எனக்கு தென்பட்டுச்சு இதை படிக்கும்போது. இவர் சொன்ன அத்தனை அந்த 9 துவாரங்களையும் நம்மளால அங்க கவனிக்க முடிஞ்சது. ஸோ அந்த அடையாளத்தை நம்மளால அங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4 புறமும் அந்த கோபுர வாசல்கள் கவனிக்க முடியும்.
அந்த கோபுர வாசல்களை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அங்க 4ஆம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றம்பலம் இருக்கும். அது அந்த சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சைட்ல வந்து மூலஸ்தானம் இருக்கும், பாக்கி இருக்கக்கூடிய 3 திசைகள்லையும் வாசல்கள் இருக்கும். அதனால அந்த சுற்றம்பலத்துக்கு 3 வாசல்கள் தான் இருக்கும். கோபுர வாசல்கள் மட்டும்தான் வெளிப்புறமாக காம்பவுண்டோட சேர்ந்து 4 வாசலா இருக்கும். காம்பவுண்டை தாண்டி உள்ள போயிட்டோம், சென்டருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க சுற்றம்பலம் இருக்கும். அந்த சுற்றம்பலத்துல ஒரு சைட்ல மூலஸ்தானமும் மற்ற 3 பாகங்களிலும் ஒவ்வொரு வாசல்களாக 3 வாசல்கள் இருக்கும். அப்போ 4ம் ஒரு 3 7 ஆகி போச்சு. அந்த 3 வாசல்களையும் கடந்து உள்ளுக்குள்ளார போனோம் அப்படின்னு சொன்னா அந்த சுற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோயில் அங்க முன்னாடி இருக்கும். அந்த ஸ்ரீ கோயிலுங்கிறது அந்த மூலஸ்தானம் தான். அந்த ஸ்ரீ கோயிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 வாசல்கள் இருக்கும். அதுதான் நமஸ்கார மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நமஸ்கார மண்டபத்தையும் கடந்து நம்ம உள்ள போகும் போதாகும் அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்துல அந்த ஈஸ்வரன் இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். நாம் என்ன பண்றோம், இந்த ஈஸ்வரனை அந்த நமஸ்கார மண்டபத்தில் இருந்து கும்பிட்டு அப்படியே வந்துடுறோம். ஆனா நம்மளுடைய இந்த சேத்திர உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன, ஈஸ்வரனோடு கலந்து போகணும். ஈஸ்வரனாக அது 2 கலந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் நாம வரணும். அதனால அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ ஒரு கல்லு, அதாவது ஒரு சிலை. ஒரு சில கோவில்களில் உலோகங்களாலேயோ இல்லை மரத்தினாலேயோ செய்யப்பட்டிருப்பாங்க. நம்ம அதோட எப்படி போய் கலக்க முடியும்? அப்படி கலக்க முடியறது கிடையாது. ஆனால் ஈஸ்வரனோடு கலப்பது தானே மோட்சம்ங்கிறது. ஈஸ்வரன் அதாவது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறதுக்கு பேர் தானே மோட்சம்ங்கிறது. அப்ப ஈஸ்வரனை நம்ம தரிசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம வெறுமனே கவனிக்கிறது முடியாது, அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகவும் முடியும். அப்படி வெளியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை நம்மளால ஈஸ்வரனோடு கலக்க முடியாது. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இதே செட்டப்பை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளால சரியா கவனிச்சுக்க முடியும். அப்படி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் வந்து சாஸ்திர ரீதியாக 9 வாசல்களோட கூடி கட்டியிருக்கிறாங்க. அதுல இந்த கோபுர வாசல்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 வாசல்களுக்கும் ஒரு அடையாளம் தான் அது. அந்த அடையாளத்தை ஏன் வச்சிருக்கிறாங்கிறத இங்க சாமி வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த 4 வாசல்கள் எது அப்படின்னா காதுகள் 2ம் கண்கள் 2ம் தான் அந்த கோபுர வாசல்கள்னு சொல்லக்கூடியது. இந்த கோபுர வாசல்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கக்கூடியதா இருக்கும். வெளியில இருந்து நம்ம உள்ள வர்றதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்டை தாண்டி தான் நம்ம அடுத்த வாசலுக்குள்ள வர முடியும். அப்போ இந்த வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் அதை கவனிக்க முடியும். அப்படி இந்த கண்களையும் காதையும் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தோட அதிக அளவுல தொடர்புல இருக்கிறது இந்த 2ம் தான். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா கூட காது கேட்கறத வச்சு அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகளை உணர முடியும். உலகத்துல ஏதாவது ஒரு சப்தம் 24 மணி நேரம் ஏதாவது ஒண்ணு உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும் அவர் முழிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா. ஒருவேளை காது கேட்கலன்னா கூட கண்களால ஏதாவது ஒரு காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். 24 மணி நேரம் அவர் முழிச்சிட்டு இருக்கிறாருன்னா 24 மணி நேரம் ஏதாவது ஒரு காட்சி அவருக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். உலகத்தோட நீங்க மீறி போகவே முடியாது. அந்த தொடர்புலயே 24 மணி நேரம் முழிச்சிருந்தாலும் இருக்க முடியும். இந்த 2 அவயங்கள்னாலதான். அட்லீஸ்ட் இந்த 2ல் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். ஒருவேளை இந்த 2மே இல்லைன்னா அதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு கண்ணும் கிடையாது, கண்ணு தெரியல, காதும் கேட்கல, அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இங்க காட்சிகளும் கிடையாது, சப்தமும் கிடையாது அப்படின்னா ஒரே எம்டி ஆயிரும். பாக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 அறிவு இருக்குது. முகர்ந்தறியறது இருக்கு, சுவை தெரிவது இருக்கு, தொட்டறிவது இருக்குது. இந்த 3 அறிவுனால அது உலகத்தை அவரால் தொடர்பு படுத்திக்க முடியும். ஆனா அது எல்லா நேரங்களிலும் தொடர்புல இருக்க முடியுமாங்கிறது தான் இங்க கேள்வி. எல்லா நேரமும் நம்ம எதையாவது ஒண்ணு வாசனை அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. எல்லா நேரமும் எதையாவது ஒண்ணு சுவை தருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. எல்லா நேரமும் எதையாவது தொட்டறிந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள் கிடையாது. ஆனா பார்த்தறிவதும் கேட்டறிவதும் எப்பவுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால உலகத்தோட அதிக அளவுல தொடர்பில் இருக்கக்கூடிய அவயங்களாக இந்த கண்களும் காதுகளும் இருக்கிறதுனால இதுதான் கோபுர வாசல்கள்ங்கிறது. அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்புல இருக்கக்கூடியது. அதனால கண்கள் 2ம் காது 2மாக இந்த மொத்தம் 4 வாசல்கள் தான் கோபுர வாசல்கள்ங்கிறது. இந்த 2ஐயும் இந்த காட்சிகளையும் சப்தத்தையும் நம்ம தாண்டி உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வாய்க்கு போகலாம் அப்படிங்கிறார். அங்க ஏன் சுற்றம்பலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வாயை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு சுழண்டுகிட்டே இருக்கும். அது கம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சப்தத்தோட அது சுழண்டுகிட்டே இருக்கும்.
அமைதியா இருக்கிறத கூட நம்ம என்ன சொல்றோம், கம்முனு இரு அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுவோம். கொஞ்சம் கம்முனு இரு, பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சப்தத்தை உள்ளில் அடக்கு அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார சப்தமானது அடங்கி இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது. அதுதான் கோதானம் அப்படின்னு சொல்றது. அந்த கோதானம் உண்டாகக்கூடிய இடம் இந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாய் பாகத்துல தான் இப்போ நாம இந்த கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுவானது நிறைஞ்சு அது உள்ளுக்குள்ளார சுத்திட்டு இருக்கிற அந்த விஷயத்தை கவனிக்க முடியும். இந்த மூக்கும் இந்த வாயும் தான் அந்த 3 வாசல்கள். ஏன்னா வாயுனுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் இதுதான். இந்த கண்கள் மூலமாவோ காதின் மூலமாகவோ மற்ற அவயங்கள் மூலமாகவோ வாயு நடமாடுறது கிடையாது. மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் தான் இந்த வாயுனுடைய நடமாட்டம்ங்கிறது இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வாயுனுடைய நடமாட்டமாக இருக்கக்கூடிய 3 வாசல்கள், 2 மூக்கினுடைய துவாரமும் 1 வாயினுடைய துவாரமாக ஆக மொத்தம் 3. அதுதான் சுற்றம்பலம். அது காற்று சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது. அந்த சுற்றம்பலத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அண்ணாக்குன்னு ஒன்று மேலே இருக்குது. அந்த அண்ணாக்கை கடந்து போகும்போது அங்க மேல குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துவாரங்கள் இருக்குது. அந்த குதம்ங்கிற அந்த துவாரத்துல இருந்து தான் நமக்கு சப்தமானது உண்டாகுது. சப்தத்தினுடைய தொடக்கம் அங்கதான் உண்டாகுது. அதனால தான் மூக்கு அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய துணியே மாறி போயிருது. பேசும்போதே கண்டுபிடிச்சிருவோம், என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது சளி பிடிச்சிருச்சா, கோல்டா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த அளவுக்கு அந்த சப்தத்தினுடைய ஒரு விஷயத்தை அது நல்லாவே அந்த துணியை மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்படி அந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய துவாரங்கள் தான் நமஸ்கார மண்டபம்ங்கிறது. நம்ம அங்கிருந்து ஈஸ்வரனுடைய நிலைமையை கவனிக்க முடியும். சப்தத்தை உள்ளில் அடக்கினால் ஈஸ்வரனை கவனிக்க முடியும், ஈஸ்வரனுடைய அனுபவங்களை அறிய முடியும். ஆனால் ஈஸ்வரனோடு கலக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நம்ம ஏற்கனவே மற்ற கோவில்கள்ல நான் சொன்னபடி அங்க நின்று கும்பிட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். அதே தான் அங்கேயும் நடக்க போகுது. நம்ம குதம் வரைக்கும் போயிட்டோம், 7, 6, 7ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 துவாரங்களுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அதை தாண்டி போக முடியல அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரனுடைய தரிசனத்தை அறிய முடியுமே தவிர, அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, குதம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கதியினுடைய சுவாச நிலைகளை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, ஆனா ஈஸ்வரனோட கலக்க முடியறது கிடையாது. நம்ம அதையும் கடந்து உள்ளுக்குள்ளார போகும்போது அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா சப்தமானது இல்லாமல் போகும். சப்தம் தண்ணிலே அடங்கும் பொழுதாகவும் நாம புருவ மத்தியத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அப்படி குதத்தை தாண்டி போகணும் அப்படின்னா அங்க கோதானம் செஞ்சாகணும். கோ அப்படின்னா சப்தம், அதை தானம் செய்யும் போதுதான் அங்க நமக்கு உள்ளுக்குள்ளார போறதுக்கான ஒரு வழிங்கிறது கிடைக்கும். அப்படி சப்தம் உண்டாகிற இடமும் அதுதான், சப்தத்தை நாம இல்லாமல் செய்யக்கூடிய இடமும் அதுதான். அப்போ சப்தம் எங்கிருந்து உண்டாயிருக்குதோ அங்கதான் அது முடியவும் செய்யும். சாமி சொல்றபடி ஒரு பொருள் எதிலிருந்து உண்டாச்சோ அதுலதான் லயிக்கும். எப்படி ஜலத்திலிருந்து உப்பு உண்டானது மாதிரி அந்த உப்பு மீண்டும் ஜலத்திலேயே அது லயிச்சு போற மாதிரி இந்த சப்தம் எந்த இடத்துல உண்டாச்சோ அங்கேயேதான் சப்தமும் இல்லாமல் ஆக்க முடியும். இந்த சூரியன் அப்படிங்கிறது எங்க உதயமாகுச்சோ அங்கதான் அஸ்தமனமும் இருக்கும். அது போக அந்த கிழக்கு ஆகட்டும் மேற்காகட்டும் 2மே பூர்வ மத்தியம்னு சாமி சொன்னார். ஏன்னா அங்கதான் சூரியன் இருக்குது, அங்கதான் அஸ்தமனமும் இருக்குது, அங்கதான் உதயமும் இருக்குது. எங்க ஒரு பொருள் உதயமாக முடியுமோ அங்கதான் அஸ்தமனமும் ஆக முடியும். அது போல இந்த சப்தமானது எங்க தொடங்குதோ அங்கேயேதான் அதை நிறைவு செய்யவும் முடியும். அப்படி அந்த குத துவாரத்துல இருக்கக்கூடிய அந்த 2 துவாரங்களையும் நம்ம கடந்து போகும்போது, சப்தத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது பூர்வ மத்தியத்துக்கு போய் சேர முடியும். அங்கதான் இந்த லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கூடிய அந்த லிங்கத்துல தான் நாம 2.5 கலக்க முடியும். அதனால இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையுமே நாம கோவில்னு சொல்றது கிடையாது. தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம் ஈசானி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாகத்தை நம்ம கோவில்னு சொல்றபடி, இந்த உடம்புங்கிறது காத்திர சேத்திரமாக இருக்கலாம். ஆனா அது சேத்திரம்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா காத்திர சேத்திரம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா சிரசு தான். அது அந்த சிரசு தான் கோவில்ங்கிறது. அந்த சிரசுக்குள்ளாரதான் இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. அந்த சிரசுக்குள்ளாரதான் 9 துவாரங்களுமே இருக்குது. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 9 துவாரங்களை தப்பிதமா சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த கண்கள் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, இங்க 7 துவாரம் ஆயிப்போச்சு. அடுத்தபடியாக அந்த நம்மளுடைய மல ஜலங்களை கழிக்கக்கூடிய அந்த மலத்வாரமும் அப்புறம் மூத்திர துவாரமும் ஆக மொத்தம்
9 துவாரங்கள் அப்படின்னு உலகத்துல சொல்லி வருவாங்க. அதுவும் தப்பு அப்படிங்கிறார். ஏன்னா அது ரகசியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுனால, நாம ஆடை கட்டி மறைச்சு வச்சதுனால அதெல்லாம் ரகசியமா இருக்குது அப்படின்னு அந்த கருத்துல வந்து அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. உண்மையாவே அது வெளிப்பட்டுதான் இருக்குது. நாம தான் அதை வாலண்டியரா மறைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா பிறக்கும் போதே எது ரகசியமா இருக்குதோ அதுதான் உண்மையானது. அதுதான் கோபியம்னு சொல்றது. அப்படி அது பிறக்கும் போதே ரகசியமா இருக்கணும். அதை ஆடை கட்டி மறைத்து வைக்கிறதுனால அது ரகசியம் கிடையாது. பிறக்கும் போதே ரகசியமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அது நம்மளுடைய அண்ணாக்கு மேல இருக்கக்கூடிய குதம்ங்கிற ஒரு பாகமும், அதுக்குள்ளார லிங்கமும், அதுக்கு கீழே யோனின்னு சொல்லக்கூடிய அந்த உபஸ்தமும் இருக்குது. இந்த 3 தான் வந்து கோபியம். லிங்கம், உபஸ்தம், அப்புறம் குதம். இது 3மே கோபியமாக இருக்குது. இது வந்து ரகசியமாக இருக்குது. இது யாரும் புரிஞ்சுக்க முடியறதில்ல அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சிரசுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த வாசல்களை கடந்து நம்ம உள்ளுக்குள்ளார போகும்போதுதான் நாம அந்த ஈஸ்வர தரிசனத்தை கவனிக்க முடியும். நாம சேத்திர உபவாசம்ங்கிறது செய்ய முடியும். ஏன்னா இந்த சக்தியானது இந்த பூர்வ மத்தியத்திலிருந்து இந்த வாசல் வழியாக தான் வெளியில வருது. இதை திரும்ப கொண்டு போகணும் அப்படின்னா இதே வாசல் வழியாக தான் உள்ளுக்குள்ள கொண்டு போக முடியும். வேற ஒரு வழி கிடையாது. அது எந்த வழியா வந்துச்சோ அதே வழியாக தான் திரும்பவும் கொண்டு போக வேண்டியதா இருக்குது. அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா நாம இதை பத்தின அந்த விவரங்களை சரியாக புரிஞ்சுக்காம வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல நாம இருக்கக்கூடிய அடையாளங்களை கவனிச்சுக்கிட்டு அங்கதான் ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்லி நாம நம்மளுடைய சக்தியை வந்து விரயம் பண்ண வேண்டிய ஒரு வேலையா இருக்குது. அப்போ சேத்திர உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய உடம்புடைய எல்லா பாகங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஜீவன் அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்தில் நுழையணும். அப்படி போகும்போதுதான் அந்த ஜீவனுக்கு வந்து அங்க மேல் கதி கிடைக்க பெறுது. அப்பதான் அந்த ஜீவனானது சொஸ்தானத்துக்குள்ள அடங்குது. அப்பதான் அது தானா தன்மயமாய் தீர்வதற்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்குது. ஏன்னா நாம மோட்சம் அடைகிறது எதுக்காக? ஈஸ்வர சேவையை செய்வது எதற்காக? ஈஸ்வரனோடு ஒன்றரை கலக்கிறதுக்கு தானே. அப்படி ஈஸ்வரனோடு சேருவதற்காக வேண்டி நாம சேத்திர உபவாசம் செய்யணும்னு சொல்லி ஒரு பிரயத்தனம் எடுக்கிறோம். ஆனா வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஈஸ்வரனோடு சேர முடியுதாங்கிறத நம்ம ஆலோசனை செஞ்சு பார்க்கணும். ஒரு அடி முன்னாடியே 10 அடி முன்னாடியே நிறுத்திடுறாங்க. நீ இந்த மூலஸ்தானத்துல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ இந்த இடத்த வந்து தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஈஸ்வரனுடைய அந்த சிலையை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற உயிரினங்கள்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு பள்ளியாகட்டும், பூச்சியாகட்டும், தவளையாகட்டும், ஏதாவது ஒரு வவாலாகட்டும், அவங்க பாட்டுக்கு சரளமா வர்றாங்க போறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சிலைகள் மேலே ஏதாவது ஒரு எச்சில்களை போட்டு கூட போயிடுது. காலையில வந்து அந்த ஐயர் என்ன பண்ணுவாருன்னா அந்த புரோகிதர் அதெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பாரு. அவங்களுக்குலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனா நாம போய் அங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள நுழையிறது கூட அங்க ஒரு தடையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நாம ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றத்துல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு மூட நம்பிக்கையை நம்ம அறவே அகற்றிட்டு அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை கலக்கிறதுக்கு இங்க யாவது ஒரு தடையும் கிடையாது. வெளியில் இருக்கிறதுல ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. தடையை மீறி நம்ம உள்ள போனாலும் கூட அப்படி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாத நிலைமையில தான் இருக்குது. நம்ம வேணா கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம பத்ரகிரியார் வந்து அந்த லிங்கத்துல ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நம்மளால அப்படி ஐக்கியமாக முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமையில தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதிகள் ரீதியாக இப்படி இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாதுங்கிற இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அறவே ஒழுத்திட்டு அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைமைக்குள்ள போகும்போது மட்டும்தான் அந்த உண்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி யாருமே இந்த உலகத்துல ஆலோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் சாமி வந்து இங்க ஒரு ஆதங்கமாக சொன்ன ஒரு விஷயத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த லிங்கம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயமானது 2 பேருக்குமே இருக்கக்கூடியதுதான். ஆனா நாம தான் என்ன நினைச்சிட்டு சொல்றோம்னா லிங்கம் அப்படிங்கிறது ஆண்களுடைய மூத்திர துவாரம்னும் உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுடைய மூத்திர துவாரமாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாவே இதை வந்து லிங்கம் அப்படிங்கிறது புருஷ லிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஜீவன் அப்படிங்கிற நிலைமையே அது புருஷன் தனம் தான். அது புருஷ லட்சணம் தான். அது புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது. அது புறத்துக்குள்ளாரே வசிக்கக்கூடியது. அது வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஜீவன் கிடையாது. அது நசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
ஜீவன் அந்த ஜீவனாக இருக்கணும், அதனுடைய சத்துவ குணத்தை தாங்கி இருக்கணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார இருந்தால் மாத்திரமே முடியும். அதனாலதான் அந்த புருஷன் சொல்றது. அதனால அந்த ஜீவனை குறித்து சொல்றதுக்காக தான் அந்த புருஷ லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீ யோகினி, ஸ்ரீ யோனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே அந்த உபஸ்தம்ங்கிற ஒரு நிலைமைய ஏன் ஸ்ரீ யோனின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீ அப்படிங்கிறது புருஷனுடைய பிரகிருதியாக, அதாவது சக்தியாக சலித்து வெளியில போகக்கூடியது. எப்படி புறத்துக்குள்ளாரே வசிக்கக்கூடிய ஒரு புருஷனா அப்படிங்கிறோமோ அந்த மாதிரி புறத்திலிருந்து வெளியில வியாபிக்கக்கூடிய நிலைமையை தான் ஸ்ரீன்னு சொல்றோம். அப்போ இந்த ஸ்திரீ தன்மைக்கான அந்த மனதினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கான ஒரு நிலைமையை நம்ம கவனிக்கணும். அங்க உபஸ்தம்ங்கிற பாகத்துல இருந்து தான் அந்த சக்தியானது சலித்து கீழ்முகமாக இறங்கி வருது. அந்த யோனி அப்படின்னு சொல்லக்கூடியதும் கூட அந்த உபஸ்தம்ங்கிற அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாகத்தை தான் குறிக்கக்கூடியதா இருக்குது. அது ஸ்திரீ யோனின்னு சொன்னதுனால நாம என்ன நினைச்சிட்டோம்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய மூத்திரத்வாரம், புருஷ லிங்கம்னு சொன்னதுமே அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மூத்திரத்வாரம்னு சொல்லி தவறாக ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான ஒரு காரணம்ங்கிறது ஆயிடுச்சு. அதனால இது யாருடைய மூத்திரத்வாரமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம். அது உள்ளுக்குள்ளார பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆத்ம லிங்கம் உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த லிங்க தரிசனத்தை தான் இங்க வெளியில் இருக்கக்கூடிய அனுபவஸ்தர்கள் கவனிச்சு பார்த்து அதை அடையாளப்படுத்துறதுக்கு அந்த கோவில்களை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. நாம் எப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை வரைஞ்சு காமிப்போமோ, ஏதாவது ஒன்று தெரியாததா டிராயிங்ல இந்த சயின்ஸ் புக்கெல்லாம் இருக்கும்போது ரெக்கார்ட் நோட்லாம் ஒரு சைடு தியரிட்டிக்கலாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிளெயின் பேப்பராக இருக்கும். அதில் வந்து டிராயிங் வச்சு வரைஞ்சி வச்சிருப்போம். ஒரு ஹார்ட் பற்றின ஒரு டாபிக் போயிட்டு இருக்குதுன்னா அந்த ஹார்ட்டில் என்னென்ன வால்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து வரைஞ்சு அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறத விட ஒரு டிராயிங் மூலமாக சரியாக புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் நோட்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் யோகிகளும் என்ன பண்ணாங்கன்னா, தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறத விட அடையாளப்படுத்தினா ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க, மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தியரிட்டிக்கலாக அவங்க இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலைகளை அவங்க கோவில்களாக கட்டி அதை அடையாளம் ரீதியாக அவங்க கொண்டு வந்தாங்க. நாம உண்மை நிலையை உணராம அவனுடைய சக்தியை வெளியில விட்டு அதை தீர்க்கிறதுக்காகவே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருந்துட்டோம். நாம சித்தர்களுடைய அனுபவங்களை வாசிச்சு படிச்சு அதை நாம அதோட நின்றுட்டோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட நின்றுட்டோம். அதை உணரணும், அதை அனுபவப்படணும் அப்படிங்கிறத நம்ம யாரும் நினைச்சது இல்லை. அதனாலதான் உலகத்துல வந்து இந்த உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாம போய் எல்லாரும் அந்த அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட வகையில நிறைய செயல்பாடுகளை இங்க புரிஞ்சு கடைசியில் தன்னுடைய ஜீவனை வெளியில விட்டு நசிப்பிச்சு செத்து போக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால இந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் மூலமாக மூட நம்பிக்கைகளை கை கொள்வதனாலையும் நாம் செத்து போகிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இந்த சித்திர விதத்துல நிறைய அத்தியாயங்களை பாருங்க, செத்து போகிறதுக்கான நிறைய காரணங்களை சாமி சொல்லியிருப்பாரு. முதல் அத்தியாயத்துல மாயின்னு வந்துருச்சுன்னா செத்து போயிடுவோம். மூன்றாம் அத்தியாயத்துல சுவாசமானது மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கு பாவம், செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருப்பாரு. ஏன் செத்து போறோம்னு யாரும் இது வரைக்கும் நினைச்சதில்ல, அதை பத்தி ஆலோசனை செய்யலாம், அதனாலதான் செத்து போறோம்னு சொல்றாரு. 22வது அத்தியாயத்துல தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருப்பதனால்தான் தான் என்னதென்று அறியாமல் செத்து போவதற்கு இடமாகிறதுங்கிறாரு. கர்மமா இருக்கக்கூடிய வாயுவை வெளியில விட்டு தீர்த்ததுனால தான் செத்து போயிட்டோம்னு சொல்றாரு. இப்படி இந்த செத்து போறதுக்கான நிறைய ரீசன் இருக்குது. அதுல இது ஒரு ரீசன். மூட நம்பிக்கையில ஆழ்ந்து போய் எது உண்மைன்னே புரிஞ்சுக்காம அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மட்டுமே இங்க செயல்பாட்டுல வச்சு அந்த புத்தி கெட்டு போய் அந்த உண்மை நிலையை உணராமல் தன்னுடைய ஜீவனை அதோகதியாக வெளியில விட்டு செத்து போகிற ஒரு நிலைமையும் ஏற்படுது. அதுக்கு சாமி வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சிரசு தான் அங்க காத்திர சேத்திரமாக இருக்குது. அந்த சிரசாக இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்துல தான் லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அந்த லிங்கத்துல போய் நம்ம சேரும் பொழுதாகவும் நமக்கு மோட்சம்ங்கிறது உண்டாகுது. அதை தவிர்த்துட்டு வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல, வெளியில இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துல, வெளியில இருக்கக்கூடிய பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்கங்களை நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறதுல இங்க எந்த ஒரு மோட்சத்துக்கான உபாயங்களாகவும் அது இருக்கிறது கிடையாது. அது வெறும் அடையாளங்கள் தானே தவிர அது உண்மை அல்ல. அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட பிரம்மா சரஸ்வதி பற்றி பேசும்போது ஐயா கூட சொன்னார், அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொன்னது, அது எக்ஸாம்பிளாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுபோல் இது அடையாளங்களாக சொல்லப்பட்டது அடையாளமாக தான் பார்க்கணும்.
அந்த உண்மை நிலையை நாம் உணர்வதற்காக வேண்டி அவங்க ஏற்படுத்தின அடையாளங்கள் தானே தவிர அது மோட்சத்துக்கு எந்த வகையிலையும் உபயோகப்படுறது கிடையாது. அந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தை நோக்கி போகும்போது இந்த 4 வாசல்கள் என்ன, இந்த 3 வாசல்கள் என்ன, அடுத்து வரக்கூடிய 2 வாசல்கள் என்ன, அந்த மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம், அந்த கருவறைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கூடிய லிங்கம்ங்கிற நிலைமை என்னங்கிறத நம்மளால இந்த தியரிட்டிக்கல் நாலேஜிலிருந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு போகும்போது தான் இந்த அடையாளங்களுடைய உண்மை பொருள் என்னங்கிறது நமக்கு விளங்கும். அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஆமாம் ஐயா, பௌர்ணமி தியானம். ஓகேங்க, நிறைவு பண்ணிடலாங்க. அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. மனதாலும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மனம் வேலை செஞ்சாலே அது சத்தியத்துக்கு விரோதம் தான். அது அங்கே நம்ம மாயையை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நாம் நசிஞ்சு போகிறதுக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். வாக்காலும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னா இந்த சப்தம் உண்டாக்குறது மூலமாக. அப்போ அதுவும் நம்மளுடைய சத்தியத்துக்கு விரோதமான விஷயம்தான். அதுவும் நாம சத்தியத்துக்கு நேராக நடக்கிறதா இருந்தால் அதையும் நாம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். அதனால தான் கோதானம் செய்யணும். அப்பதான் நாம லிங்கத்துக்குள்ள நம்ம அந்த மூலஸ்தானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப இந்த சப்தத்தை வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளால மூலஸ்தானத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த சப்தத்தையும் நாம உள்ளுக்குள்ள அடைக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. அடுத்தது கர்மத்தாலும் அப்படின்னு சொன்னா அது கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி 8ஆம் அத்தியாயத்துல சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. கர்மம் என்பது தொழில் அல்ல அப்படின்ட்டு. அப்போ இங்க கர்மத்தாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. கண்களால பார்த்தறியுது, காதால கேட்டறியுது, மூக்கால முகர்தறியுது, நாவால சுவைத்தறியுது, தோளால தொட்டறியுது. இந்த மாதிரியான அறிவோட நம்ம வெளி உலக தொடர்புல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது சத்தியத்துக்கு விரோதமானது தான். ஏன்னா சத்தியம் என்பது உள்ளில் இருப்பது, அசத்தியம் என்பது வெளியில் இருப்பது. நாம அசத்தியத்தை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம், அசத்தியத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம், அசத்தியத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சத்தியத்தை நோக்கி போகாமல் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாது. நம்ம அசத்தியத்தில் இருந்து கொண்டு சத்தியத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ சத்தியத்தில் இருக்க சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தியம் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குது. அதனால சத்தியத்தை நாம காப்பாற்ற முடியாது. ஸோ நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சத்தியத்து சைடில் இருக்கணும், நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கணும். வெளியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா சத்தியத்தினால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அந்த அசத்தியம் நம்மளை நசி செய்ய வேண்டிய ஒரு வேலையை தான் இங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அப்போ கர்மத்தாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பார்த்தறியறது, கேட்டறியறது, முகர்தறியறது, சுவைத்தறியறது, தொட்டறியறது, இப்படி என்னென்ன வகையெல்லாம் இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு இங்க செஞ்சுட்டு இருக்குதோ, இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையை நமக்கு அனுபவத்துக்கு கொடுத்துட்டே இருக்குதோ அத்தனையுமே நிறுத்தப்பட வேண்டியது தான். அதை ஒரே அடியாக நம்ம சட்டர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடையை சாத்துற மாதிரி பண்ணிட முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்த வேண்டியதாக இருக்குது. நமக்கு அந்த ஜாக்கிரதை நிலைமை, அந்த உணர்வு நிலைமை அந்த மனசுக்கு அதிகமாக அதிகமாக தான் அதை ஒவ்வொன்றா அதை நிறுத்த வேண்டியதாக இருக்கும். அதுவும் நாம் தீர்மானித்து எதுவும் நிறுத்த முடியாது, மனமாகவே அதை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்களில் பாருங்கள், மனமானது ஈடுபடுறது குறைய ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது மண்ணில் விளையாண்டோம், அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க, இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாம போய் மண்ணில் விளையாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், மண்ணில் விளையாடுறத விட்டுட்டோம். அப்ப அம்மா திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, அம்மாவுக்காக ஒன்றும் நம்ம அந்த வேலையை விடலை, நம்ம மனசுக்கே விருப்பம் இல்லை. அடுத்தது என்ன பண்ணிடுச்சு, கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிட்டு மட்டையில கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிட்டு அது கிரவுண்டுக்கு போயிடுச்சு, வெயிலில் விளையாடிட்டு இருப்போம். அப்பவும் அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஏன்டா அப்படி மட்டை வெயில்ல எப்படி நீ விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் தெரியாம இதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனாலும் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அதையும் விட வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேலி கிண்டல்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் இந்த மனமே பார்த்து அந்த மெச்சூரிட்டி நிலைமை அடையும் போது அது ஒவ்வொன்றா விட்டுட்டு தான் வருது. இப்போ நமக்கு அந்த காமம் இருக்கலாம், இப்போ நமக்கு இந்த உலகம் சார்ந்த பற்றுக்கள் இருக்கலாம்,
இதுவும் விடணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனமானது அந்த மெச்சூரிட்டி நிலைமைக்கு வரணும். அதனுடைய அந்த உயர்ந்த ஒரு நிலைமை, அது அந்த உயர்ந்த புரிதல் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத அது முதல்ல விசாரித்து அது அறிய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அந்த மனசுக்கு ஏற்படும். அப்போ மனமாக நினைச்சு ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்கிடுச்சுன்னா நாம விருப்பப்பட்டாலும் அதை பிடிக்க முடியாது. ஆனா மனம் இதுதான் வேணும்னு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நாம விருப்பப்பட்டாலும் அதை விடவே முடியாது, அடிக்ட் ஆயிருவோம். இதுதான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நாம தள்ளப்பட்டுருவோம். அப்போ மனம்தான் நம்மளுடைய மோட்சத்துக்கும் பந்தத்துக்குமே காரணமாக இருக்குது. அந்த மனதுக்கு ஜாக்கிரதை நிலைமை உண்டு ஆகிற வரைக்கும் நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை விட முடியாது. அந்த மனதிற்கு ஜாக்கிரதை நிலைமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மனமானது ஜீவனோட சேர்ந்து இருக்கணும். அது இப்போ அகங்காரத்தோட சேர்ந்து இருக்குது. சேராத இடத்துல போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் கெட்டுதான் போகும். அது சேர வேண்டிய இடம் ஜீவன். அந்த சத்துவ குணத்தோட அது சேர்ந்தா அந்த மனதிற்கு சத்துவ குணம் மேலோங்கும், அது சத்துவ குணமாவே மாறும். ஆனா நம்மளுடைய மனம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, தமோ குணத்தோட சேர்ந்து இருக்குது. அப்போ தமோ குணத்துக்கான புத்தியும் அது சேர்த்திக்குது. ஏன்னா இந்த மனசுக்கு தனித்து இயங்குறதுக்கு அதனால முடியாது. ஒண்ணு ஜீவனோட சேர்ந்துரும், இல்லைன்னா அகங்காரத்தோட சேர்ந்துரும். அதனால தனித்து இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதனால எதையுமே அறிய முடியாது. யோகிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த மனசை ஜீவனோட சேர்க்கிறாங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மள மாதிரி போகிகள் என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய அகங்காரத்தோட இந்த மனசை சேர்த்திடுறோம், வெளியில இருக்கக்கூடிய அறிவுகளை அறிஞ்சுக்கிறோம். ஆனா தூங்கும் போது பாருங்க, அது ஜீவனை பத்தின அந்த உள்ளார்ந்த அனுபவமும் இல்லை, நம்ம வெளியில இருக்கக்கூடிய அனுபவம் இல்லை. அந்த மனமானது லயிக்காம அது தனித்து இருக்குது. அப்படி அது ஜீவனோட இருந்தாலும் கூட, ஜீவனுடைய ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அங்க மனமானது அங்க தனித்து இருக்கிறதுனால எந்த ஒரு அனுபவம் இல்லாம அது எம்டியா இருக்குது. இப்படி இந்த எம்டியா இருக்கிறது மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்திரிச்ச உடனே யாரோ ஒருத்தரோட இந்த அகங்காரத்தோட சேர்றதுக்கு பார்க்கும், இல்லைன்னா உள்நிலை பயணத்தில் இருக்கக்கூடிய சத்துவ குணத்தோட சேர்றதுக்கு பார்க்கும். இந்த இரண்டு நிலைகள்லையுமே கவனிச்சு பாருங்க, ஜீவனால வெளியில வர முடியாது, அகங்காரத்தினால உள்ளுக்குள்ளார போக முடியாது. ஆனா இந்த மனசுனால மட்டும்தான் உள்ளாரையும் வெளியிலையும் மாறி மாறி நடக்க முடியும். இரண்டு பேரோடையும் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா அது நம்மளுடைய மனம்தான். அந்த மனமானது யாரோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்க வேண்டியதா இருக்குது. நாம விருப்பப்பட்டு அதுக்கு தகுந்த வழிமுறைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனாலதான் பிராமண பாத சேவை அப்படின்னு சொல்லுவார். அது சூத்திரனுடைய வேலைன்னு, அது அகங்காரத்தினுடைய வேலை. இந்த பிராமணனாக இருக்கக்கூடிய மனசை புருவமதியத்துல சேர்க்கிற அந்த எத்தனம், அந்த முயற்சியை செய்யறது தான் அகங்காரத்தினுடைய வேலை. ஆனா நம்மளுடைய அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா இந்த மனசை புருவமதியத்துல சேர்க்க விடாம பண்றதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதைத்தான் இப்ப நம்ம மாத்தி அமைக்க வேண்டியதா இருக்குது. நம்மளுடைய அந்த வித்தையினுடைய அந்த சத்திய வாசகத்தை மறக்காம சாமி சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி இந்த சித்த வேதத்தினுடைய கவனத்தோட, ஜீவனுடைய அந்த ஸ்நேகத்தோட, அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம செயல்படும் போது மாத்திரம்தான் இந்த மனமானது ஜீவனை போய் சேர்வதற்கு இந்த அகங்காரம் உதவி செய்யும். அப்ப நாம உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஜீவனுடைய முக்கியத்துவம் சார்ந்ததாகவும் அந்த ஜீவனுடைய ஸ்நேகம் சார்ந்ததாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப இந்த அகங்காரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அகங்காரமே அந்த மனதிற்கு வழிவிட்டு கொடுக்கும். ஆனா நாம வெளியில இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்குறோம், அந்த பதிவுகளையும் உள்ள ஏத்திக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது மட்டும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளையும் உள்ள ஏத்திக்கிறோம். அப்ப எது மெஜாரிட்டியா இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி இந்த அகங்காரமானது மனசை கொண்டு போய் சேர்த்துருது. அந்த மனம் இந்த எதன் வழியில நடக்கணுங்கிறது அகங்காரம் தீர்மானிக்க வேண்டியதா இருக்குது. நாம எந்த பதிவுகளை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அந்த பதிவுகளுக்கு தகுந்தபடி அகங்காரமானது இங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஒருத்தர் பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பதிவை உள்ள ஏற்றி வச்சிருக்கிறாரு அவருடைய அனுபவத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பதிவை ஒருத்தர் உள்ளுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒருத்தர் இல்ல ஜீவன் தான் முக்கியம், கடவுள் நிலை தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம்னு ஒருத்தர் பதிவை ஏற்றி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு மனசுக்கு தெரியல, அது திணறுது. அப்போ இந்த புத்தியா இருக்கக்கூடிய அகங்காரம் என்ன பண்ணும் தெரியுங்களா, நாம எதை மெஜாரிட்டியா பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த யோசனையை கொண்டு போய் மனசுக்கிட்ட சொல்லும். பாரு, நம்மளுடைய அனுபவத்துல பணம் தான் முக்கியம்னு இருக்குது, நீ இந்த முடிவு தான் எடுக்கணும், பணம் தான் முக்கியம்னு நீ முடிவெடு அப்படின்னு சொல்லி அதை ஃபோர்ஸ் பண்ணும்.
மனமும் வேற வழி இல்லாம, ஏன்னா அதுவே எந்த முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கும்போது புத்தி சொல்றத கேட்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படவே செய்யும். ஏன்னா நாம பதிவு பண்ணி வச்சிருக்கிறது பணம் தான் முக்கியம்ட்டு. அதனால நம்மளுடைய மனமும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில அது சார்ந்த முடிவாக தான் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமானது ஏற்படுது. அதே அந்த இடத்துல ஜீவனும் சத்தியமும் இந்த கடவுள் நிலையும் தான் முக்கியம்னு முடிவெடுத்திருந்தா அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட அது அந்த ஆன்மீகத்தை கைவிடாது. அது சார்ந்த அந்த விஷயங்கள்லயே நம்ம அகங்காரமே கூட அதை சப்போர்ட் பண்ணும். அந்த அகங்காரம் அந்த பதிவுகள்ல இருந்து தான் ஒவ்வொன்றையும் எடுத்து காமிச்சு இந்த மனசை நீ இப்படிதான் நடந்துக்கணும், இதுதான் உனக்கு கரெக்டுங்கிறத அது புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை கேட்டுதான் இந்த மனமானது இங்கே இயங்க வேண்டிய சூழலுங்கிறது அந்த இக்கட்டான சூழ்நிலையில நடக்குது. அப்போ நாம பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் ஜீவனுக்கு மேன்மையான விஷயம், ஜீவனுக்கு மேலான கதி கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, இதை சார்ந்த பதிவுகளை நம்ம உள்ள ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையாவே நம்மளுடைய பெரிய சொத்து அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் செவி அறிவு, இந்த கேட்டு அறியக்கூடிய இந்த செவி அறிவே சிறந்த சொத்தாக திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப நாம உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மளுடைய சொத்தாக இருக்குது, நம்மளுடைய கேரக்டராக இருக்குது, நம்மளுடைய நடவடிக்கைகளாக இருக்குது. அதனால நாம நம்மளுடைய ஆன்மீக பாதையை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பதிவுகளை சரி பண்ணணும். நல்லதவே கேட்கணும், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே கேட்கணும், சித்தவேதம் சார்ந்த விஷயங்களே கேட்கணும், ஜீவனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயங்களே கேட்கணும். அப்படி இருந்தால் நம்மளுடைய பயணமும் சரியா இருக்கும். நாம் இந்த சத்திய வாசகத்தை மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்காது. ஸோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா அருமையா இருக்கு. ஆமாங்க, அடியன் லேட்டா தான் நல்லா எளிமையா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லது. சந்தோஷங்க, நன்றி நன்றி. நாங்க தாங்க உள் வாங்கிக்கணும். ஆமாங்க ஆமாங்க, நன்றிங்க. நாளைக்கு மறுபடியும் காப்புங்க. ஆமா ஆமா ஆமாங்க. நன்றி. நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். நன்றி ஐயா.